ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சுந்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன் அப்படின்னாலே இந்த வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பேரில் இருக்குது க்ரோத் அப்படின்ட்டு. க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கும்போது வந்து இது எந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு செக்ரேட் ஆகுது, இது யார் முதல்ல உருவாக்குறா அப்படின்னோம்னா GHRH, அதாவது க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் தான் GHRH. ஓகே, அதாவது இது வந்து GH க்ரோத் ஹார்மோன் வச்சுக்கோ. இந்த க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா GHRH, க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோனால தான் இந்த க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு புரியுதா? இது தனி ஹார்மோன், இது தனி ஹார்மோன். ஓகே, இப்போ இந்த GHRH எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்போதலாமஸ்ல பர்டிகுலரா ஆர்கியூவேட் நியூக்ளியஸ்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்குங்க. இந்த ஆர்கியூவேட் நியூக்ளியஸ்ல இருந்துதான் நமக்கு வந்து இந்த GHRH வந்து செக்ரேட் ஆகுது. சரிங்களா? இந்த GHRH எப்படி வந்து தன்னுடைய வேலையை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ GHRH வந்து செக்ரேட் ஆகி நேரா என்ன பண்ணுதுன்னா ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் வந்து செக்ரேட் ஆகி நம்மளோட ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வருது. GHRH ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வருது. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் தான் பார்த்தீங்கன்னா சொமாட்டோட்ரோப் அப்படின்ற ஒரு செல் இருக்கு. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து சொமாட்டோட்ரோப் செல் இருக்கு. இது GHRH இன்னொரு பேர் வந்து சொமாட்டோக்ரைனின்னு கூட சொல்லலாம். சொமாட்டோக்ரைன். ஓகே, இது இருக்கு. இப்போ இந்த சொமாட்டோட்ரோப் செல்லில் என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எகைன் பார்ப்போம். எகைன் ஒரு சில ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். GHRH க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஆர்கியூவேட் நியூக்ளியஸ்ல, அதாவது ஹைப்போதலாமஸ் இருக்கக்கூடிய ஆர்கியூவேட் நியூக்ளியஸ் வந்து இந்த GHRH செக்ரேட் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சொமாட்டோக்ரைனின். இது வந்து பிளட் வெசல்ஸ் மூலமா ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வருது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல பர்டிகுலரா வந்து சொமாட்டோட்ரோப் அப்படிங்கிற செல்லுக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த சொமாட்டோட்ரோப் செல்லுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு சொமாட்டோட்ரோப் செல்லை அசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து சொமாட்டோட்ரோப் செல், இது DNA. ஓகே, இப்போ இந்த சொமாட்டோட்ரோப் செல்லுக்கிட்ட வந்து இந்த GHRH வந்துருச்சு. இதுக்குள்ள வரணும்னா எப்படி இருக்கணும்னா ரிசெப்டார் பாத்வே ஃபாலோ பண்ணணும். அந்த ரிசெப்டார் பாத்வே தான் இந்த G ஸ்டிமுலேட்டரி பாத்வே எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாத்வே. இங்க ரிசெப்டார் இருக்கும். இந்த ரிசெப்டாருக்கு பேர்னா GHRH. சிம்பிள். இது எப்படி GHRHனா என்னன்னா ஆர்ங்கிறது ரிசெப்டார். ஆர் இந்த ஆர் லாஸ்டா இருக்கக்கூடிய ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிசெப்டார். அப்போ GHRHனா என்ன? க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன். அப்ப இந்த ஹார்மோனோட ரிசெப்டார். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஹார்மோன் வந்து உட்காருது. GHRH ஹார்மோன் வந்து உட்காருது. இன்னமும் சொல்ற க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா? இதை ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு காரணி தான் இப்ப வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து GHRH, இது வந்து GHRHR. சிம்பிள். இப்போ இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருச்சு. இந்த இடத்துக்கு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் G ஸ்டிமுலேட்டரி பாத்வே வந்து ஸ்டார்ட் ஆகுது. G ஸ்டிமுலேட்டரி பாத்வே எத்தனை சப் யூனிட்ஸ் இருக்கு? GS அந்த G புரோட்டீன்ல ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லிருப்பேன். இது வந்து இந்த ரிசெப்டார் பாத்வே ஃபர்ஸ்ட் வீடியோ, எண்டோக்ரைனாலஜியோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் தான் போட்டிருப்பேன். GS பாத்வே ஸ்டார்ட் ஆகுது. GS பாத்வேல இருந்து நம்ம பாஸ்போரிலேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் ஆகும். இந்த ADP வந்து பாத்தீங்கன்னா சிக்ளிக் AMP-ஆ கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த சிக்ளிக் AMP தான் ரொம்ப ஒரு க்ரூஷியலான ரோல் பண்ணுது. என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்போரிலேஷனை உண்டு பண்ணுது. பாஸ்போரிலேஷன் ஹேப்பன்ஸ். அது இல்லாமல் இந்த கால்சியம் அயான்ஸ் இருக்கு இல்லைங்களா, கால்சியம் அயான்ஸ் மோர் கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும். மோர் கால்சியம் அயான்ஸ் வந்து கால்மாடிலினை ரிலீஸ் பண்ணும். இந்த கால்மாடிலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து புரோட்டீனை மீடியேட் பண்ணக்கூடியது. இந்த கால்மாடிலின் போயிட்டு நிறைய GH, அதாவது க்ரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அதாவது இந்த பாத்வேக்கு வந்துருச்சு. இப்போதான் க்ரோத் ஹார்மோன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? சிக்ளிக் AMP, கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகும், கால்மாடிலின், க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஓகே, நிறைய க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு அந்த வேலை நடக்குதோ அந்த அளவுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிக்ளிக் AMPல இருந்து இன்னொரு வேலை நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா CREBன்னு சொல்லுவாங்க. CREB என்னன்னா இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா
cyclic AMP receptor binding protein. இது வந்து protein. CREBங்கிறது ஒரு protein. cyclic AMP receptor binding protein சொல்லுவாங்க. இந்த protein என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை உருவாக்கும். ஓகே, ஒன்னு பாத்தீங்கன்னா growth hormone. ஓகே, சோ GH இங்க வந்துருச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த GHRHR இந்த ரெட் கலர் ரெசெப்டர். ஓகே, எதுக்காகனா ஒரு GHRHR வந்து தன்னோட வேலையை முடிச்சிச்சுனா அது அவ்வளவுதான். again புதுசா GHRHR ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லீங்களா? again ரெசெப்டர் ப்ரொடியூஸ் ஆகணும், again நமக்கு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகணும். அதுதான் இப்போ இந்த சைக்கிள் தான் நடந்துகிட்டே இருக்கும். growth ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த GHRH அதாவது இந்த growth ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் வந்து உருவாகணும்னா யார் எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த GHRH வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரியான பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்ப்போம். ஒன் இஸ் ஹைப்போலிபிடீமியா. ஹை அமினோ ஆசிட்ஸ் லெவல். ஸோ எழுதுன பாருங்க, ஹைப்போலிபிடீமியா அதாவது ஹை ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம், ஹை லெவல் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். அடுத்த ஹைப்போகிளைசீமியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ். இந்த இடத்துல எக்ஸசைசஸ் வந்து சொல்லணும்னா முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு growth ஹார்மோன் வந்து எந்த டைமில் அதிகமாக செக்ரேட் ஆகும்னா நைட் டைமில் தான் செக்ரேட் ஆகும். அதாவது ஒரு நல்ல ஸ்லீப். ஸோ ஸ்லீப் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஒரு நல்ல ஸ்லீப் இருக்கும் பொழுது தான் வந்து நமக்கு ஜிஹெச் அதிகமாக செக்ரேட் ஆகும். அண்ட் கிரிக்கேரியன் தான் கரெக்டாக ஃபாலோ ஆகணும், மெலட்டோனின் மெட்டபாலிசம்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கணும். அப்படின்னா தான் growth ஹார்மோனும் செக்ரேட் ஆகும். இப்போ இந்த ஸ்லீப் முடிஞ்சு மார்னிங் 4 AM to 5 AM டைமிங்கில் நமக்கு வந்து 4 AM to 5 AM டைமிங்கில் வந்து நமக்கு இந்த growth ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும். அதனால தான் அந்த டைமில் வேக்கப் ஆகி எக்ஸசைசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 AM to 5 AM இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் எக்ஸசைசஸ். எக்ஸசைசஸ், ஸ்லீப், ஹை லெவல் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ஹைப்போகிளைசீமியா, ஹைப்போலிபிடீமியா இதெல்லாம் தான் வந்து GHRH அதிகரிக்கிறதுக்கு தேவையான சில பிசியாலஜிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம், பியூபர்ட்டி ஃபார் ஃபீமேல்ஸ். இதுதாங்க growth ஹார்மோனோட ஒரு பேசிக்கான அவுட்லைன். இப்படி தான் வந்து GH வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னமும் இந்த growth ஹார்மோன் எப்படிலாம் வந்து நம்மளுடைய பாடியோட வேரியஸ் பார்ட்ஸை வந்து வளர வைக்குது, எந்த மாதிரி இப்போ போனை எப்படி வளர வைக்குது, மசில்ஸ் எப்படி வளர வைக்குது, ஈவன் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி வளர வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதோடைய வைட்டல் ரோல் வந்து என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இதோடைய கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ், இதோடைய குறைபாடுகள், என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா மாதிரியான விஷயங்களையுமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது சுந்தரேஸ்வர்.